ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இந்த மாதிரி போஸ்ட் போடுற பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா, யார் லவ் பண்ணுவா, எந்த ஃபேமிலி ஒன்று அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்போ என்ன மாதிரி பொண்ணுன்னா நான் என்ன பான் ஆக்ட்ரஸாக இருக்கேன். இந்த பொண்ணு கூடலாம் பேசியிருக்கியா, அப்போ இந்த பொண்ணு கூடலாம் யூ டிட் அ செக்ஸ் திங், அது என் காதிலே சொல்லியிருக்காங்க. எனக்கு என் லைஃப்பில் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு தோணுது. அண்ட் இட்ஸ் மை லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்றத நான் உணர்ந்தேன். இன்றைக்கி நான் செத்துட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா என் கூட அந்த குழியில் படுக்க போகிறது. நான் எதுவுமே தப்பாக பண்ணல, நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, கொலை பண்ணல, கற்பழிக்கல, ரேப் பண்ணல, திருடலை, பொய் சொல்லலை, நத்திங் ராங். பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கூப்பிடுவாங்கல்ல, வென் தே காலிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இவங்க இவ்வளோ இப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்ணி கூப்பிடுறவங்களும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா? நான் என்கிட்ட கேட்குறதுக்கு முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும். ஈவன் ஃபோட்டோஷூட்ஸ்லையுமே ஐ கான் த்ரூ தட். போல் பண்ணுறேன் அப்படின்றப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, இந்த பொண்ணு உடம்ப காமிக்கிறா, படுக்கிறதுக்கு அவளுக்கு அதை பண்ணுறன்ற ரீசனுக்காக நான் போயிட்டு என் கூட கேட்குறவங்க கிட்டலாம் படுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. என்னோட சாரியை அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் ஹீ டச்ட் மீ இன் எ ராங் வே. ஸோ நான் அவங்கள அடித்தேன் ஃபர்ஸ்ட் டைம். லைக் எக்ஸாக்ட்லி இன் அ பிரெஸ்ட் ஸ்பேஸ் ஹீ டச் மீ. ஸோ அப்படி இருக்குன்றப்போ அவங்க என்கிட்ட சொன்னிச்சு, நான் சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தொடுறேன். சாரி அட்ஜஸ்ட் பண்ண தொடுறவங்க யாருமே அந்த இடத்த புஷ் பண்ண மாட்டாங்க, கிராப் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் one chat for 10 minutes is $600 or coin அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்க, இதுலேருந்து நீங்கள் சும்மா ஆங்கரிங் பண்ணிட்டு போகிறீங்களா? யூ ஏர்ன் சம்திங், ரைட்? நீங்கள் ஒரு கேஷ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு நான் பிடிச்ச விஷயத்தை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் அது. என்ன டேரக்டர் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீ டச்ட் மீ இன் அ ராங் வே. நான் அங்கேருந்து அவரை தள்ளி விட்டுட்டு ஐ ஜஸ்ட் கேம். ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, ரொம்ப சஃபர் பண்ணி தான் வெளியே வந்தேன். வந்துட்டு ஐ ஜஸ்ட் க்ரைட். நான் ரோட்லேயே உட்காந்து அழுது. இப்போ எனக்கு என்ன லைக் ஆல் தீஸ் லைக் போல்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த மாடலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் அது ஒரு பக்கம் இது ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக, சில பேருக்கு அது நெகட்டிவாக கூட அவங்க அது பார்க்குறது லைக் ஒரு லைக் அவங்க பார்க்குறதும் வேறு மாதிரி இருக்குது. லைக் இட்ஸ் ஹர்ட்டிங் ஆல்சோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு டெசிஷன் மைண்ட் நீங்கள் எடுத்துருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, திஸ் இஸ் ஃபார் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்க டு கெட் இன் டு ஆக்டிங்? ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்குன்னு சொன்னேன்னா, மாடலிங் ஆஸ் அ ஃபோட்டோஷூட். எனக்கு எப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் பண்ணுறது எனக்கு பிராண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணணும், ஒரு பிராண்டுக்கு அம்பாசிடர் ஆகும், அந்த மாதிரி டைட்டில் கேட்டகரி அதில் தான் நான் யோசித்ததே தவிர நடிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துகிட்டே போகல. அண்ட் நடிப்புக்காக நான் ஃபோட்டோஷூட் பண்ணுறேன்னா அதோட கேட்டகரைஸ்டே வேறு மாதிரி இருக்கும். நான் பண்ணுறது ஃபுல்லாகவே பாடி எக்ஸ்ப்ளோரிங், என்னோட பாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுற ஃபோட்டோஷூட். ஸோ அதுக்கும் நடிப்புக்கும் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் என்னோட எய்ம் பெருசாக இருக்குது. ஐ எம் லைக், நான் எய்ம் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோஷூட்ஸ்க்காக. ஸோ அதுக்காக நான் பண்ண ஆரம்பித்தது தான் இந்த விஷயம். ஸோ நடிப்பு அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்காக நான் இதை பண்ணலை. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் லைக் ஏன்னா உங்களோட பழைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போய் பார்க்கும்போது லைக் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து ஐஸ்வர்யாவுக்கும் அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்குது. லைக் உங்களுடைய லுக்ஸில் லைக் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நிறைய மாறி இருக்கு. ஸோ முன்னாடி ஐஸ்வர்யா எப்படி இருந்தாங்க அண்ட் அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் அது எதுக்காக அப்படி மாறிச்சு, எப்படி மாறிச்சு? நான் ரொம்ப வீட்டுக்கு அடக்கொடக்கமான பொண்ணு. எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸு கூட ஆக்வர்டெல்லாம் போக விட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு போட்டால் ஷால் போடணும். ஸோ அந்த மாதிரி இருந்து வந்த கேர்ள் தான் நானுமே. ஸ்கூல் வரைக்குமே அப்படி தான் போச்சு. வென் ஐ ஸ்டார்டட் காலேஜ், லைக் நான் எல்லா இன்டர்வியூ சொல்ல மாதிரி என்ன, ஆக்டிங்காக தான் மீடியா உள்ளே வந்தது. நானும் நடிக்கணும், ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்ற ப்ராஸ்பெக்டிவ் தான் எனக்கும். ஸ்டார்டிங் உள்ளே வந்தது நான் அப்படி தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறப்போ, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒரு கேரக்டர் ரோலோ இல்லை ஏதோ ஒரு ரோல் கொடுக்குறப்போ அவங்க கூட பண்ணுறது, அவங்க கூட உட்காந்து லைக் பிடிக்கிறது. ஸோ இதெல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதில் ஆர்வம் ஏற்பட்டு அப்படி உள்ளே வந்தது தான் இது. தென் அதுக்குள்ளே வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்டிங்குள்ளே சரி மெயின் ஸ்க்ரீன் எய்ம் பண்ணி மெயின் ஸ்க்ரீனுக்கு போகிறப்போ
அதுக்குள்ளே இருந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சுது எனக்கு. கைண்ட் ஆஃப் அது என்னோட பிளேஸ் இல்லை, எனக்கு அந்த எந்த இடம் மாதிரி செட் ஆகலை. விஷயங்கள் கைண்ட் ஆஃப் ஆக்டிங்ன்றப்போ எனக்கு அதில் ஒரு புரிதல் இல்லை. நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் கேமில் நடிச்சிட முடியும். பட் அத்தனை பேர் அத்தனை கேமரா மாதிரி ஒருத்தவங்க நடிக்க சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயன்றது நான் அது உள்ளே போனப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ யோசிக்கிறப்போ இது நம்மளால் பண்ண முடியுமா, நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா, நம்மளால் அதை ஷைன் பண்ண முடியுமா? ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இன்கேஸ் கிடைச்சாலுமே அவங்களால ஷைன் ஆக முடியாது. ஸோ நான் வந்து என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன இல்லைன்னா இன்னொருத்தவங்க அவங்க ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க. நானும் என் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க டைமையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ எனக்கு மைண்டில் பட்டது என்னென்னா ஆக்டிங் நம்ம கெரியர் இல்லை, ஜஸ்ட் வந்துடலாம், வெளியே வந்துடலாம். அது கூட வெளியே வந்துட்டேன், சுத்தமாகவே வேணாம், ஃபீல்டே வேணாம்னு சொல்லிட்டு ஃபீல்ட் அவுட் ஆகிற டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ ஏன் ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணக்கூடாது, உன் ஃபேஸ் வந்து கேமராக்கும் உன் பாடி வந்து கேமரா ஃபேவராக இருக்குது ரொம்ப, ஸோ ஐ கான் யூ டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைடல் ஆரம்பித்த ஜேர்னி. அண்ட் யா இப்போ வந்து இந்த ஜேர்னியில் நிற்கிது. ஸோ ப்ரைடல் பண்ணுறப்போ எழுந்த கொஷின் என்னென்னா, இது என்ன நம்ம புதுசாக பண்ணுறோம், யூனிக்காக என்ன இருக்குதுல்ல, ப்ரைடல் மாடலே வந்து மேக்கப் பண்ணால் போஸ் கொடுக்குறாங்க, நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். எனக்கு என்னென்னா ஐஷுக்கு தனி ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும், அவள் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுல நான் எப்போவுமே இதுவாக இருப்பேன். அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ், எல்லாத்துலேயுமே வந்து ஐஷுனா தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி சின்ன வயசுலேருந்து அந்த இது வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஐஷுனா தனியாக தெரியணும், அவள் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதில் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது, டாப்பாக இருக்கணுன்றது என்னோட இதுவாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படி வளர்ந்ததுனால எனக்கு இந்த விஷயத்துலையும் எதனா தனியாக பண்ணணும், புதுசாக பண்ணணும். ஏன்னா போல்டு பண்ணுறவங்க எல்லாருமே நார்த்து சைடு, பெங்களூர் சைடு, அந்த சைட்லேருந்து தான் போல்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு சைட்லேருந்து ஒரு சில பேர் தான் ஈவன் அவங்க பண்ணாலுமே அது அந்தளவுக்கு பெருசாக பேசப்படலை. ஸோ நான் அதை வந்து மாற்றணும், அதில் ஒரு ஆளாக பிரதிபலிக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ வீட்டில் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப அடக்கொடுக்கமாக வச்சுருந்த ஒரு லைக் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவங்களோட ரியாக்ஷன் வந்து அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அடமெண்ட். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நான் ரொம்ப அடம் பிடிப்பேன். எனக்கு அது வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். அது வேணுன்றதுக்கு அதை அடையிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போவேன். அது என்ன வேணா இருக்கட்டும், அதை பண்ணியே தருவேன். ஸோ இது என்னோட ட்ரீம், நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டேன், ஸோ எனக்கு அது வேணும், அதை நான் எப்படி அடையிறது, அதுக்கான வழியெல்லாம் ட்ரை பண்ணேன், கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வீட்டில் இருந்தே தர்ணா போராட்டம் பண்ணேன், சாப்பிடாம இருந்தேன். ஸோ கைண்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆகும், தான் பொண்ணு இப்படி இருக்குது, ஓகே அவளுக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகே அதை பண்ணட்டா அப்படின்னு சொல்லி. ஈவன் இப்போ வரைக்குமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. நான் பண்ணுறது நேற்று கூட சண்டை போட்டேன் 2 பேரும், எங்கள் அம்மாவும் நானும், நீ பண்ணுறது பிடிக்கல, நீ பண்ணுறது பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு இப்போ வரைக்குமே பிடிக்கல. பட் என்னென்னா எனக்கு என் லைஃப்பில் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டுன்னு தோணுது. அண்ட் இட்ஸ் மை லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்றத நான் உணர்ந்தேன். லைக் நான் எல்லாருமே சொல்லலாம், இன்றைக்கி நான் செத்துட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து என் கூட அந்த குழியில் படுக்க போகிறது இல்லை. கைண்ட் ஆஃப் என் பொண்ணு செத்துட்டாளே அப்படின்ட்டு நான் தான் அந்த இடத்துலையும் இருக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் என் ஜேர்னி இப்போ இன்னும் அவங்க லைஃப் டைம் என் கூட எவ்வளோ இருக்குன்னு நினைச்சிங்க, இன்னொரு 10 வருஷம், இன்னொரு 5 வருஷம், அதுக்கப்புறம் நான் தான். ஸோ நான் கடைசி காலத்தில் இருக்கப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, இதை நான் பண்ணலையே, இதை நான் பண்ணலையே, இதை நான் எனக்கு அந்த ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. லாஸ்ட் மினிட் ஆஃப் லைஃப்பில் நான் இந்த விஷயம் இவங்களால பண்ணலை, இந்த ரீசன்னால நான் இதை பண்ணலை, இந்த ரீசன்னால நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அந்த ரீசன் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவித்து செத்தாட ஐஷு அப்படின்ற நேம் எனக்கு வேணும், அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வேணுன்றதுக்காக ஐ எம் டூயிங் திஸ். ஓகே, பட் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட, அம்மாவுக்கு வந்துட்டு ஷீ இஸ் அன்வெல்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பிரெயின் கேன்சர், ஷீ இஸ் இன் அ 4th ஸ்டேஜ் ஆஃப் ஹர் லைஃப். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி பிரெஸ்ட் கேன்சர் வந்துச்சு, நாங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்து 2 years ஷி ஹேட் அ ட்ரீட்மெண்ட். அண்ட் அந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து சரியாக ப்ராப்பராக டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அது வந்து ஹெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அவங்க பிரெயினுக்கும் பிளட் வாலுக்கும் நடுவில் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் மச் ஒரு கட்டி இருக்குது. ஸோ அது வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் she can survive, பட் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ரெக்கவரி கொடுக்க முடியாது. ஸோ இப்போ அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு டிசீஸ் அது ஒரு இருக்கும்போது லைக் ஹேவ் யூ எவர் தாட் லைக் இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அம்மா இருக்காங்க, நமக்கு பண்ணணும்னு தோணுது, நம்ம பண்ணிட்டோம், ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அம்மா இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஆசைக்காக ப்ராப்ளி அது குறைக்கலாம் அப்படிங்கிறங்காட்டி தான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்ட போஸ்ட்லாம் இப்போ ஹைட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமா,
இல்லை அந்த மாதிரி யோசிச்சது உண்டா? நாட் அட் ஆல். ஏன்னா எங்கள் மம்மி தான் இப்போ வரைக்குமே ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க, என்ன இதை பண்ணாத. பட் அவங்க சொல்லியுமே நான் ஸ்டாப் பண்ணலை. பிகாஸ் நான் சொன்னது தான், இது என்னோட லைஃப், இட்ஸ் மை ஓன் லைஃப். அவங்க ஒரு வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. இப்போ இது என்னோட ஃப்ரீடம் டிசிஷனாக இருக்குது. நான் அவங்கள எந்த விதத்துலேயுமே வந்து ஐ டிடன்ட் மேக் ஹர் டவுன். அவங்கள வந்து நான் டவுனாக எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ண வைக்கல. நான் ப்ரௌடாக தான் இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. கைண்ட் ஆஃப் லைக் ஆமாம், ஒரு இடத்துல ஃபெட்டப், இப்போ ரீசெண்டாக ஃபெட்டப் பண்ணேன். ஏன்னா போன எல்லா இடத்துலையும் நான் கார்னர் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதிரி ஃபோட்டோ போடுற பொண்ணு, அது ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை என்னோட ஃபேமிலி சைட்லேருந்து வர ரிஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கார்னர் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதிரி ஃபோட்டோ போடுற பொண்ணு. அது வந்து என்னை பிடிச்சவங்க வந்து இன்னும் அதிகமாக அதை அழுத்தி சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அது கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு என் மேலே எனக்கு ஒரு கோவத்தை வர வச்சிருச்சு. நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? வாட் ஐ டிட் த ராங் திங்? நான் எதுவுமே தப்பாக பண்ணல. நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, கொலை பண்ணல, கற்பழிக்கல, ரேப் பண்ணல, திருடலை, பொய் சொல்லலை, நத்திங் ராங். பட் ஏன் இப்படி ஒரு விஷயம் நம்ம மேலே வைக்கிறாங்க? நம்மளை ஏன் கார்னர் பண்ணுறாங்க? ஸோ அதில் போய் கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ இன்னும் ட்ரிகர் அவுட் பண்ணுச்சேன். என்ன கைண்ட் ஆஃப் அப்பா இல்லாத பிஹேவியர், அம்மா உன்னை எப்படி வளர்த்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை எப்படி வளர்த்தாங்க, என் ஃபேமிலி எப்படிலாம் இருந்துச்சு, நான் எந்த மாதிரி ஒரு சொசைட்டிலேருந்து வந்தேன் அப்படின்றது. பட் அது எல்லாமே இதுக்கு காரணமாக இல்லாதப்போ அதே எல்லோரும் கார்னர் பண்ணுறப்போ இட் மேக்ஸ் மீ சம் வாட் மென்டலி பிரேக் டவுன் ஆச்சு. உடஞ்சி அழுகிறப்போ கைண்ட் ஆஃப் ஓகே, கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுக்கலாமே அப்படின்ற ரீசனுக்காக ஸ்டாப் எடுத்தது தான் அந்த போஸ்டர். ஸோ இப்போ இந்த கார்னர் பண்ணது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீ ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தானா? யா, அவங்களே இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவங்களே இப்போ அதை வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக என் லைஃப்பில் வந்தவங்களும் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. கைண்ட் ஆஃப் எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஐ லவ் தம் அ லாட். அது யாராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஸோ அந்த பர்சன் வந்து என்னை பற்றி சொல்கிறப்போ என்னால் அது யாராலையுமே முடியாது. ஸோ அது வந்து அது கூட என் ப்ரொஃபஷன். நான் ஒரு விஷயத்த லவ் பண்ணி பண்ணுறேன், அதையும் சேர்த்து கார்னர் பண்ணி சொல்கிறப்போ ஐ ஃபெட் அப் அ லாட். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி போஸ்ட் போடுற பொண்ணெல்லாம் வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக ஒருத்தவங்க மேலே க்ரஷ் வந்துச்சு. ஐ எம் ஓப்பன்லி சேயிங், ரீசெண்டாக ஒருத்தவங்க மேலே எனக்கு க்ரஷ் வந்துச்சு. ஐ எம் ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தான். when I just அவங்கக்கிட்ட நான் பழகிறப்போ அவங்க சொன்ன விஷயம், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நீ என்னை பார்த்ததுல நான் உன்னை பார்க்கல. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உன்ன மாதிரி போஸ்ட் போடுற பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவா, யார் லவ் பண்ணுவா, எந்த ஃபேமிலி ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறப்போ என்ன மாதிரி பொண்ணுன்னா நான் என்ன, நான் பான் ஆக்ட்ரஸாக இருக்கேன், இல்லை நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறேன்னா, ஐம் டூயிங் நத்திங் ராங் இன் இட். என் பாடி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறேன். அது யாரையும் ஹர்ட் பண்ணலை, யாரையும் வந்து நான் கஷ்டப்படுத்தலை, காயப்படுத்தலை. பட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது, என்ன மாதிரி பொண்ணு அப்படின்றப்ப அது இன்னும் என்னை உடச்சிது. கைண்ட் ஆஃப் இன்னும் பிரேக் டவுன் ஆனேன். நமக்கு பிடிச்சவங்களே வந்து இந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க? நம்ம கூட இருந்து நம்ம லைஃப் ஸ்ட்ரகிள் தெரிஞ்சவங்க, நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோம், எந்த சொசைட்டிலேருந்து வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சவங்களே அந்த வேர்ட் யூஸ் பண்ணுறப்போ, என்ன ஒரு மூணாவது மனுஷன் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அவன் அதை விட டபுளாக தானே யோசிப்பான். ஸோ அது என்னை இன்னும் உடச்சிது. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய சில கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆஃப்டர் யுவர் மேரேஜ், லைக் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா இது உங்களுக்கு லைக் அந்த ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும். லைக் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். லைக் இஃப் யூ லைக் ஓகே எவ்ரிதிங் இஸ் ஓகே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி பார்ப்பாங்க, அண்ட் இஃப் யூ ஹேவ் அ கிட் அவங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸஸ்லாம் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சில பேர் பார்க்குறாங்க. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? ஹேவ் யூ எவர் தாட் அபவுட் இட்? நான் அப்படி யோசிச்சுனா நான் சொல்கிறது தான், பாலிவுட் ஆக்டர்ஸோ கோலிவுட் ஆக்டர்ஸோ, ஆக்ட்ரஸாக இருக்கவங்க யாருமே மேரேஜ் பண்ண முடியாது, மாடல்ஸாக இருக்க யாருமே மேரேஜ் பண்ண முடியாது. பட் அது பாலிவுட் அண்ட் அவங்களுடைய நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்காங்க தானே. நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களே மேரேஜ் பண்ணி இப்போ கிட்ஸோட தே ஹேவிங் ரைட். ஸோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களால வாழ முடியும் அப்படின்னா அஸ் அ கேர்ள் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் இருக்க பொண்ணு என்னால் ஏன் முடியாது? என்ன லவ் பண்ணுறாங்க அப்படின்னா என் பாஸ்ட், என் ஃப்யூச்சர், என் ப்ரெசென்ட் எல்லாம் தெரிஞ்சு தான் லவ் பண்ணுவாங்க. யாரும் வந்து நீ இப்படி இருக்கேன்றதுக்காக என்ன யாரும் லவ் பண்ண போகிறதில்ல, நம்மளோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒருத்தவங்க எனக்கு அமைகிறப்போ நான் கல்யாணத்துக்கு கிடையாது. ஏன்னா கல்யாணன்றது நான் கட்டாயமாக பார்க்கல. இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் ஒரே சொன்ன விஷயம், எனக்கு இப்போ கல்யாணத்தோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் மேரேஜ் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னோட கையில் வச்சுக்க முடியும், அதை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா ஆஸ் அ கேர்ள் ஐ கான்ட் டூ தட்.
ஸோ அது எனக்கு வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் மேரேஜை ஒரு விஷயமா எடுத்துக்கல. அதேமாரி நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் எப்படி பார்த்தோம், இப்போ அப்படி மேரேஜ் மாறி இருக்குன்னா நிறைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்டென்ஷன்ஸ் மாற ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிச்சயமாக இருக்க விஷயம் நாளைக்கு நிரந்தரம் இல்லை. ஸோ இன்றைக்கி இவங்களோட பெர்செப்டிவ் இப்படி இருக்குன்னா மேபி ஃப்யூச்சரில் இது மாறவும் செய்யலாம். அப்படி மாறி புரிதல் கொண்டவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ லைக் இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க இந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடும்போதும் சரி, லைக் இந்த சொசைட்டி பார்க்குற விதமாக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரி பார்க்குற விதமாக இருக்கட்டும், அவங்க பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுவாங்கல்ல, வென் தே காலிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓகே இவங்க இவ்வளோ இப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்ணி கூப்பிட்றவங்களும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா? நான் என்கிட்ட கேட்குறதுக்கு முதல் கேள்வி அதுவாக தான் இருக்கும். ஈவன் ஃபோட்டோ ஷூட்ஸ்லையுமே ஐ கான் த்ரூ தட். நாட் ஈவன் அ மீடியா ஃபீல்டு. ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறவங்களுமே கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் ஏன்னா போல் பண்ணுறேன் அப்படின்றப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, இந்த பொண்ணு உடம்ப காமிக்கிறா, படுக்கிறதுக்கு அவளுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது அப்படின்றது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா ப்ரொஃபஷன் வேறு, பர்சனல் வேறு. எனக்கு என்னோட பேஷன் அண்ட் எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் அதை பண்ணுறேன். அதை பண்ணுறேன்ற ரீசனுக்காக நான் போயிட்டு என் கூட கேட்குறவங்கிட்டலாம் படுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. செக்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் திங். அது பிடிச்சவங்க கூட மட்டும்தான் இருக்க முடியும். பிடிக்காதவங்க கூட போய் நம்மளால் கம்பல் பண்ணி இருக்க முடியாது. இதே ஒருத்தர் எனக்கு பிடிச்சி நான் போய் இருக்கிறேன்னா கண்டிப்பாக நான் தப்பே சொல்ல மாட்டேன் செக்ஷுவல் திங். பட் அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கைண்ட் ஆஃப் திங் ஒரு மணி பேஸில் வைக்கிறதுனால அது எனக்கு அது மேலே எனக்கு நாட்டம் வரல. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் கம்ஃபர்டபுள். அண்ட் அதை அப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பண்ணுற என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் ட்ரூவாக இல்லை. ஸோ அது வந்து என் மைண்டில் கண்டிப்பாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்குறப்போ எனக்கே கோவம் வரும், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்கடா பொண்ணுங்களை போட்டு அப்படின்ட்டு. பட் எப்போ அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலுமே அதை வந்து ஈவன் அந்த காலம்லேயே இருக்கும். ஆக்சுவலாக அந்த வைட்டாலிட்டி காலம்லேயே லாஸ்ட்டில் கேட்டிருப்பாங்க காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இட் கைண்ட் ஆஃப் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதை நான் தப்பும் சொல்ல மாட்டேன். பிடிச்சி போகிறதுன்றது வேறு, பிடிக்காமல் அதை கம்பல் பண்ணி அதை எடுக்கிறதுன்றது வேறு. ஸோ திஸ் இஸ் ஒன் chat for 10 minutes is $600 or coin அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ வாட்ஸ் தட் இஸ் திங்னா, நான் இப்போ ஷூட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஹேவ் அ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் போல் ஷூட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நான் அதர் கண்ட்ரீஸில் இருக்க ஃப்ரீடம் வந்து நம்ம கண்ட்ரீஸில் கிடையாது. நம்ம கண்ட்ரீஸில் வந்து லைட்டாக க்ளீவேஜ் தெரிஞ்சாலே அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ஹிட் ஆகிடும். பட் நான் இதே இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நியூடாக நிற்கிற போஸ்ட்மே நானே பார்த்துருக்கேன். பட் இட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரி, அனதர் கண்ட்ரியில். ஸோ நம்ம கண்ட்ரிக்குன்னு ஒரு சர்டன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போஸ்ட் போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கரிங் பண்ணுறீங்க, இதுலேருந்து நீங்கள் வந்து சும்மா வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு போகிறீங்களா? யூ ஏர்ன் சம்திங் ரைட். நீங்கள் ஒரு கேஷ்க்காக ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு நான் பிடிச்ச விஷயத்தை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் அது. கைண்ட் ஆஃப் உங்கள் ஃபோட்டோஷூட்ஸை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அதை பே பண்ணி பார்க்க போகிறாங்க, இல்லாதவங்க அதில் வந்து ரிலீவ் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் பேஸஸ்லாம் பண்ணது. அதில் வந்து நிறைய பேர் அதை வந்து தப்பான வழியில் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன், லாட்ஸ் ஆஃப் நானே எனக்கு தெரிஞ்சவங்களே அதை பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய ஆப்ஸில் அந்த விஷயங்கள் நான் பண்ண விரும்பலை. என்னென்னா நான் பண்ணுற ஃபோட்டோஷூட்ஸே கொஞ்சம் போல்டாக இருக்கிறது. லைக் என்னால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண முடியாததை வந்து ஐம் ஜஸ்ட் போஸ்டிங் தேர். அதை விருப்பம் இருக்கவங்க பார்க்கட்டும், பார்த்து அவங்க அதை பே பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் தி திங். அண்ட் அதில் சேட் அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா, லைக் இப்போ என்னை இன்ஸ்டாகிராமில் சில பேரால் பேச முடியாது. நான் வந்து ஏன்னா நிறைய சேட்ஸ் வந்துட்டுருக்கு, நான் அவங்கக்கிட்ட போய் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து பே பண்ணி பேசுகிறவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட் நான் அதில் பேசினது கிடையாது. ஆக்சுவலாக ஐம் கைண்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அது ஏன்னா அப்படின்ட்டு. பட் அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நான் அதை எடுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. அதை மட்டும் எடுத்துருங்க. ஆமாம் இல்லை அந்த ஆப்போட மேனேஜ்மெண்ட் கிட்ட. ஸோ அது பேசிகிட்ருக்கோம். ஐ ஹோப் அது ஒரு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் சைடாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சைடாக இருக்கட்டும், ஒரு பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது அவங்களோடய வந்து சோஷியலைசிங் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கோ, இல்லை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு லைக் ஹேங் அவுட் பண்ணுறதுக்கோ, அது இது ஒரு மிகப்பெரிய தடையாகவும் அவங்களை தள்ளி ஒத்தி வைக்கிறதாகவும் உங்களுக்கு தெரியுதா? இதனால ஏதாவது லைக் லோன்லினஸ்குள்ளே போன மாதிரி ஏதாவது ஃபீலிங் வந்துருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ ஒரு சில விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன். கைண்ட் ஆஃப் இதை பற்றின புரிதல் இருக்கவங்க அதை பற்றி பெருசாக யோசிக்கல. பட் புரிதல் இல்லாதவங்க வந்து கேட்ட கேள்விகள் வந்து இந்த மாதிரி பண்ணுற பொண்ணு கூடலாம் பேசிகிட்டு இருக்கியா? ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சைடுமே கேட்குறாங்க. என்னென்னா, ஏடா இந்த பொண்ணு கூடலாம் பேசியிருக்கியா? அப்போ இந்த பொண்ணு கூடலாம்
யூ டிட் அ செக்ஸ் திங், அது என் காதலே சொல்லியிருக்காங்க. அது அதனால உங்களை விட்டு கேட்குறப்போ பிரிஞ்சு போனவங்களா இருக்காங்களா? யா இந்த ப்ரொஃபஷன் நான் ஸ்டார்ட் பண்ணி பிடிக்காம பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கைண்ட் ஆஃப் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, உன்னை இப்படி பேசுறது எங்களுக்கு பிடிக்கல, உன்னை இப்படி பார்க்குறது எங்களுக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் நோ அது எப்படி அவங்களால சொல்ல முடியுது அப்படின்ட்டு. உன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நீ கூட இருந்து சப்போர்ட் தான் பண்ணணும், விட்டுட்டு போகக்கூடாது, ரைட்? ஸோ விட்டுட்டு போகிற அப்படின்னா இட் மேபி அஃபெக்ட் யூ சம்திங். மேபி உன்னை என்ன அந்த மாதிரி பார்க்கறதுக்கும் தூண்டிருக்கலாம். என்கிட்ட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன விஷயம், இல்லை உன்னை இந்த மாதிரி பார்க்குறப்போ எனக்கு வேறு மாதிரி தோணுது உங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் இந்த ஃபீல்டு வந்து நான் வந்து லைக் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு. பட் எமோஷ்னல் மென்டலி ரொம்ப நிறைய பேர் இழந்தேன் என் லைஃப்லேருந்து. அண்ட் நிறைய பேர் விட்டுட்டு போனாங்க. கைண்ட் ஆஃப் அந்த ஒரு இழப்பு எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வருதுன்னு சொல்லிடுறீங்க இல்லையா? ஸோ இப்போ வரதுக்கு முன்னாடி டிட் யூ ஃபேஸ் எனி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பிஃபோர்? Yeah, of course I did. So was that the reason getting into the modeling also? No. That was not even a single that's reason. not anything. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் ஏர்ன் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவோ ஜாப்ஸ் இருக்குது. நான் படித்த வேலைக்கு எனக்கு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை போய் பண்ணேன்னா மாதம் 10,000 12,000 நான் சம்பாதிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ திங். எனக்கு என்னென்னா பிடிச்ச விஷயம் பண்ணுறேன், அதுலேருந்து ஒரு ஏர்னிங் வருது. லைக் எ சைட் ஹசல் அந்த மாதிரி தான் யோசிச்சேனே தவிர இதனால தான் நான் வந்து சர்வைவ் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி வந்துச்சு. கைண்ட் ஆஃப் அப்போது ஒரு 10,000 12,000 சம்பாதிச்சேன்னா இப்போ அதை விட ஒரு டபுள் த அமௌண்ட் பார்க்குறேன். ஸோ என்னால் இன்னும் என் ஃபேமிலியை வந்து ஓரளவுக்கு தூக்க முடிஞ்சுது. கைண்ட் ஆஃப் இது வந்து அன்பேலன்ஸாக இருந்தது. இப்போ என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. என்னோட சைடையும் என்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியுது, அவங்க சைடையும் என்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளஸ் ஆட் எனக்கு ஒரு ஹேண்ட் எனக்கு கொடுத்ததை தவிர அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் த்ரூ திஸ் அந்த எக்ஸ்க்ளூசிவ் அந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, மற்ற கண்ட்ரீஸில் பார்க்க முடிஞ்சது இது இங்கே பார்க்க முடியாது. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ, அது மூலமாக வர ரெவென்யூன்னு எவ்வளோ இருக்கும்? அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள் ஹூ சப்ஸ்கிரைப் தட். லைக் எவ்வளோ பேர் வந்து அதை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் பே பண்ணி பார்க்குறாங்கன்றது தானே. ஸோ ஃபார் எவ்வளோ வந்திருக்கும் அதில்? ஸோ ஃபார் ஐ ஏர்ன்ட் ஐ திங்க் 2 lakhs கிட்ட. நான் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 2 lakhs கிட்டே ஏர்ன் பண்ணிட்டேன். நான் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 or 6 months கிட்ட மேலே ஆக போகுது. ஸோ கைண்ட் ஆஃப் 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட இயர்னிங்ஸ் லோவாக தான் இருக்கும். பிகாஸ் மை கைண்ட் ஆஃப் திங் வந்து ஃபாலோவர்ஸுமே என்னோடது கம்மி தான். அதனால் வந்து அதை என்கேஜ் பண்ணி பார்க்குறவங்கன்றது அதிகம் கிடையாது. ஏன்னா நான் சொன்னல, அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து உள்ளே வரப்போ நியூட் இருக்கும், நியூட் கண்டென்ட்ஸ். ஏன்னா என்கிட்ட கேட்டவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு நியூட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே விதத்தை சொன்னேன், நியூட்ஸ் கிடையாது இதில் இருக்கிறது வெறும் ஃபோட்டோஷூட்ஸ் கண்டென்ட்ஸ் தான். ஸோ அவங்க என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, ஃபோட்டோஷூட் கண்டென்ட்ஸை நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துப்போமே, எதுக்கு நாங்கள் இங்கே வந்து பே பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் எனக்கு ஏர்னிங்ன்ற டைப்பில் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணீங்க, அந்த ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது விதவுட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆனால் இன்டிமேட் சீன்ஸ் ஆர் லைக் ஐட்டம் நம்பர்ஸில் பண்ணுங்கிற மாதிரி வருது. வுட் யூ பி ஓப்பன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி? பண்ணுவீங்களா? கைண்ட் ஆஃப் அதான் சொல்கிறேன்ல, என்கிட்ட அந்த டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் டூ தட். இஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ டேலண்ட் இன் தட்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பிகாஸ் ஃபோட்டோஷூட் வேறு, அதை கேமரா முன்னாடி நடிக்கிறது வேறு. ஃபோட்டோஷூட்டில் நான் இன்டிமேட்டாக என்னால் ஃபோட்டோஷூட் பண்ண முடியும்னா ஐ கான்ட் டூ தட் இன் அ சாங் ஆர் இன் அ மூவி. பிகாஸ் அது டோட்டலி இட்ஸ் அ அனதர் ப்ரெசெப்டிவ். ஸோ எனக்கு அதில் ஐடியாலஜி இல்லை. மேபி என்னால் முடிஞ்சு அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். பட் இப்போ அவுட்டோர் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான இந்த மாதிரி நீங்கள் இப்போ போல்டாக போடுற ஃபோட்டோஸ் மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நோ, பண்ணலாம். அதுவும் அதுக்கப்புறம் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, இட்ஸ் நாட் அ ஸ்டாப்பிங் திங். ஏன்னா நான் இதை நான் வந்து விரும்பி பண்ணுறேன். என்னோட ஆஸ்பெக்டில் இதுதான், நான் இதை விரும்பி பண்ணுறேன். விரும்பி பண்ணுற விஷயத்த நான் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்க முடியாது. ஸ்ட்ரகிள்ஸ் வரும் தான். நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு 1000 வாட்டி உடைவோம், 1000 வாட்டி 1000 கேள்வி வரும். பட் அதுக்காக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் நாட் அ திங். ஸோ கண்டிப்பாக பண்ணுவேனே தவிர, பட் என்னென்னா மேபி லிமிட் வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். அது வேணால் ஒரு விஷயமா யோசிப்பேன். ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் நீ பண்ணு, பட் பி அ லிமிட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேபி கைண்ட் ஆஃப் லிமிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் மேபி இருக்கலாம். இப்போது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது லைக் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஆர் லைக் யூ மைட் ஹவ் கெப்ட் இட் லைக் இன் அ பர்சனலான ஒரு ஸ்பேஸில் வச்சுருப்பீங்க.
அது லீக் ஆகி அது மூலமா ஏதாவது லைக் த்ரெட்னிங்ஸோ இல்லை பிளாக்மெயில்ஸோ இல்லை அதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆனது உண்டா? த்ரெட்னிங் வருது அப்படின்னா என் ஃபேஸை நியூட்ஸாக வச்சு ஆஃப் பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர நாட் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய நெகட்டிவாக கமெண்ட்ஸ் வந்தாலுமே தேர் ஆர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமெண்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, நிஜமாலுமே வந்துட்டு அழகான விதத்தில் என்ன ரசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இதம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கவிதை எழுதியிருக்காங்க. Okay. நிறைய போஸ்ட்ல நான் போய் பார்ப்பேன், தமிழ்ல கவிதையா எழுதியிருப்பாங்க. ஈவன் தோ இட்ஸ் அ டபுள் மீனிங் திங், பட் தே ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதை எழுதினவங்களா இருக்கட்டும், அதை வந்து அந்த இடத்துல வச்சவங்களா இருக்கட்டும், ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவுட்டோரில் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் லைக் தேர் மைட் பி லிமிடேஷன்ஸ் சொல்லியிருந்தீங்க. பட் ஆல்சோ லைக் இப்போ இண்டோரில் பண்ணும்போது கேமராமேனுக்கு முன்னாடி லைக் ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் ஷை? நாட் ஜஸ்ட் பிக் லைக் இப்போ வந்து இப்போ ரெகுலராக பண்ணுற ஒரு கேமராமேன் கூட யூ மைட் கெட் யூஸ் டு இட், பட் லைக் ஒரு தடவையும் சம்டைம்ஸ் லைக் இட் யூஸ் டு சேஞ்ச் இல்லையா முன்னாடி, அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஷையாக இருந்திருக்கா? நோ, என் பாடி மேலே எனக்கு ஷைனஸ் வரல. அது ஏன் எனக்குமே தெரியல. ஐ டிடன்ட் ஃபீல் தட் ஷைனஸ் இன் மை பாடி. ஒரு கேர்ளுக்கு அந்த ஒரு ஷைனஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் ஃபெல்ட். அதான் நான் சொன்னேன்ல, என்னோட உடம்பை நான் ரசிக்க ஆரம்பித்ததுனாலையா என்னன்னு தெரியல, அந்த ஷைனஸ்ன்ற விஷயம் என் உடம்பு மேலே எனக்கு வரலை. என்னை வந்து நான் ஒரு ஆர்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பாடியை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி அதை வந்து ஒரு ஆர்ட் பீஸாக பார்க்க ஆரம்பித்ததுனால என்னமோ தெரில, அது மேலே ஒரு ஷைனஸோ ஒரு மாதிரி ஒரு கூச்ச சுபாவமோ எனக்கு வரலை. ஐம் பீங் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் அதை எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஒரு விஷயத்த நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். நம்ம முன்னாடி ஒரு ஜென் நிற்கிறாங்க, நம்ம அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறது வந்து ஆக்வர்டாக இல்லையா அப்படின்ட்டு. பட் இட்ஸ் நாட் அ திங், எனக்கு தெரியல அது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் லைக் கேமராமேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு லைக் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் லைக் பண்ணும்போது ஐ மீன் லைக் காஸ்டியூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லைட்டுக்கான பொசிஷன் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்படி பண்ணும்போது டெக்னிக்கலாக தாண்டி தே மைட் மிஸ்பிஹேவ் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருந்தா எக்ஸாக்டாக என்ன நடந்தது? ஐ ஃபேஸ் ஒன் 2 வாட்டி நான் அந்த விஷயம் ஃபேஸ் பண்ணேன். ஒரு வாட்டி இட்ஸ் நாட் ஈவன் அ போல்ட் ஷூட், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நார்மல் ஷூட், ஒரு ப்ரைடல் கொலாப். என்னோட சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுறன்ற பேரில் ஹீ டச்ட் மீ இன் எ ராங் வே. ஸோ நான் அவங்கள அடித்தேன் ஃபர்ஸ்ட் டைம். லைக் எக்ஸாக்ட்லி இன் அ பிரெஸ்ட் ஸ்பேஸ் ஹீ டச் மீ. ஓகே. பட் நமக்கு தெரியும் ஆஸ் அ கேர்ளுக்கா எனக்கு எப்படின்னு தெரியல, பட் கேர்ள்ஸ்க்கு வி ஃபீல் தட் ஒருத்தவங்க நம்மளை நார்மலாக தொடுறதுக்கும் ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தவங்க நம்மளை வந்து செக்ஷுவலாக தொடுறதுக்கும் வி ஃபீல் சம் டிஃப்ரென்ஸ் இன் அவர் பாடி. ஸோ அப்படி இருக்குன்றப்போ அவங்க என்கிட்ட சொன்னிச்சு, நான் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தொடுறேன். சாரீ அட்ஜஸ்ட் பண்ண தொடுறவங்க யாருமே அந்த இடத்த வந்து புஷ் பண்ண மாட்டாங்க, கிராப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் தே அட்ஜஸ்ட் ஒன்லி. ஹீ கிராப் தட். ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்த அவங்க கிராப் பண்ணாங்க. ஸோ நான் அடிச்சிட்டேன், திரும்பி அடிச்சுட்டு என்னோடய காஸ்டியூம்ஸ் என்ன மேக்கப்ஸ்லாம் கலைச்சிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயம் நான் இங்கே முடிச்சுட்டு போகிறதுன்றதுக்காக நான் வந்து இதை வந்து வெளியே சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. வாட் யூ டிட் இட்ஸ் கம் பேக் டு யூ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேம், அங்கேருந்து வந்துட்டேன். அண்ட் செகண்ட் டைம் வாட் ஹேப்பன்ட் இஸ், என்னோடய ஃப்ரெண்ட் அடித்தாங்க இன்னொருத்தரை. என் கூட இருந்தவங்கள வந்து என் கூட வந்தவங்க அவங்கள அடித்தாங்க. கைண்ட் ஆஃப் நான் சம்திங் வேறு ஏதோ டென்ஷனில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ஏதோ வாட் டிஃப்ரெண்ட்டாக என்ன ஏதோ ஆஸ்பெக்டில் தொட வந்தாங்க அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அவங்கள போய் திட்டி அடித்து அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஹேப்பன் ஆச்சு. அண்ட் நான் மூவி ஆடிஷன் கேட்டு போன இடத்துல, ஸ்டோரி கேட்க போன இடத்துல ஐ லிட்டரலி காட் அப்யூஸ். என்னை டேரக்டர் வந்து ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீ டச் மீ இன் அ ராங் வே. நான் அங்கேருந்து அவரை தள்ளி விட்டுட்டு ஐ ஜஸ்ட் கேம். ரொம்ப டார்ச்சர், ஆமாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ரொம்ப சஃபர் பண்ணி தான் வெளியே வந்தேன். வந்துட்டு ஐ ஜஸ்ட் கிரைட். நான் ரோட்லேயே உட்காந்து அழுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் அதுலேருந்து எனக்கு வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் ரொம்ப என் உடம்பு மேலே எனக்கே ஒரு மாதிரி வெறுப்பு, அருவறுப்பு தொட்டுட்டாங்க. நமக்கு இப்போ ஒரு எதுனா ஒரு அனிமல் லைக் நம்ம பல்லி மேலே அந்த ஒரு அருவறுப்பு இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. அவங்க நம்மளை அப்படி தொட்டுட்டாங்களே. ஐ கான் த்ரூ அட். ஏன்னா ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ நடக்கிற விஷயங்கள் தான். பட் நம்ம நம்பி போன இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஹேப்பன் ஆகிடுச்சு அப்படின்றதப்போ அது இன்னும் பிரேக் ஆச்சு. ஸோ நிறைய இந்த மாதிரி நடந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அந்த ட்ரஸ்ட் குறையுதுன்னு சொல்லுவீங்களா? லைக் முன்னாடி வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்ச அந்த போல்ட்னஸ், அந்த ஒரு தைரியம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது வந்துட்டு யூ கான்ட்
கோ அவுட் அண்ட் லைக் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் அண்ட் டூ இட் லைக் தைரியமாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இது குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? யா கண்டிப்பாக. எனக்கு என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இதை பண்ணதே கிடையாது. நான் இப்போ வரைக்கும் directors சொல்லுவேன். யா okay. டேரக்டர்ஸ் வந்து ஏஜ்டு பீப்புள் தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் இண்டஸ்ட்ரியில் நல்லாவே இருக்கிற ஒரு ஆள். யா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தே ஆர் லைக் என்னோட ஃபாதர் ஏஜ் அவங்களுக்கு ஒரு 50, 55, 60 இயர்ஸில் இருக்கவங்க. கேமரா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கேமரா ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க they didn't do this. ஓகே. இன் தட் மீடியா ஃபீல்டில் அவங்க பண்ணுறாங்க. பட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃபோட்டோஷூட் அப்படின்றது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்க வந்து they didn't touch a wrong திங். ஏன்னா இப்போ நான் பண்ணுற ஃபோட்டோ ஷூட் பண்ணுற பர்சன் வந்து இப்போ வரைக்கும் என்ன தப்பான ஒரு தொடுதலில் ஒரு தொட்டதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. ஈவன் எனக்கு எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கூட என்கிட்ட கேட்டு தான் தொடுவாங்க, நான் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அவங்க ஃபேமிலி வீட்டில் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க பசங்க இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் நாங்கள் ஷூட்டுமே பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஷன் என்ன பர்சனல் என்ன அப்படின்ட்டு. பட் பட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் என்ன பர்சனல் என்னன்ட்டு ஒரு புரிதல் இல்லை. நான் அவங்கக்கிட்ட இதுதான் சொல்கிறேன், ப்ரொஃபஷனாக பாருங்கள், ஐ மீன் பர்சனலாக பாருங்கள். ஒரு பொண்ணு பிடிச்சி இருக்கா அப்படின்னா யூ அக்செப்ட் தட். அவங்கக்கிட்ட முன்னாடியே கேட்டுடுங்க, கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இஃப் யூ ஆர் ஓகே வித் வி வில். பட் அவங்கள அங்கே வர வச்சு அந்த இடத்துல ஒரு அன்கம்ஃபர்ட்னஸை வர வச்சு அவங்கள வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி அனுப்ப வேண்டாம். அது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டு மேலே இருக்க ஒரு நம்பிக்கையை இன்னும் குறைக்க தான் ஆரம்பிக்கும். ரீசெண்ட்லி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த மாதிரி போய் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. பிகாஸ் அவங்கள கூப்பிட்டது வந்து நார்மல் மாடர்ன் ஷூட். பட் அங்கே போனப்போ அந்த பொண்ணை பண்ண சொன்னது டாப்லெஸ். ஹவு ஷி ஃபீல்? பண்ணது கூப்பிட்டது ஒரு விஷயம், பண்ண சொன்னது ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங் டு டூ தட். இஃப் யூ வாண்ட் இட்னா டேரெக்டாக கேளுங்க. அதை பிடிச்சிருக்கவங்க வர போகிறாங்க, பிடிக்காதவங்க அதை கடந்து போக போகிறாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். அண்ட் யுவர் ஸ்கின் டோன் இஸ் ஆல்சோ லைக் குவைட் நாட் ஃபேர். லைக் மாடலிங்க்கு ஜென்ரலாக நல்லா ஃபேராக இருக்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு ஹேவ் யூ எவர் லைக் ஃபேஸ் எனி ப்ராப்ளம்ஸ், ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங் போனப்பவே என்னை ரிஜெக்ட் பண்ணது வந்து என்னோட கலர் டோனுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த கலர் இருக்குது. பட் ஸ்டார்டிங் நான் இன்னும் பிளாக்காக இருப்பேன், இன்னும் கொஞ்சம் டஸ்கி டோனாக இருப்பேன். ஸோ என்னை ரிஜெக்ட் பண்ண இடம் வந்து என்னென்னா, நீ இந்த கலர் வச்சு இந்த ஸ்கின்னை வச்சுட்டுலாம் வந்து நடிக்க வந்துட்டியா, இந்த உடம்பெல்லாம் வச்சுட்டு வந்து நடிக்க வந்துட்டியா, அண்ட் வந்து பிளாக் மார்க்ஸ் இருக்கும். என்னால் வந்து ஷார்ட் ட்ரெஸ் போட்டேன்னா என் கால் ஃபுல்லாக மார்க்ஸாக இருக்கும். ஐ ஹாவ் அ மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஹாவ் அ மஸ்கிட்டோ மார்க்ஸ் அண்ட் சம் மார்க்ஸ் ஆர் ஏபிள் டு, அது வந்து சில மார்க்ஸ் வந்து வேறு மார்க்ஸ். எனக்கு வந்து மோஸ்ட் வந்து ஐம் அ டயபெட்டிக் ஆக்சுவலி. எனக்கு வந்து பாஸ்ட் 13 இயர்ஸாக ஐ ஹாவ் அ சுகர் இஷ்யூஸ். ஸோ வந்து இந்த மார்க்ஸ் வந்து இது வளர்ந்தது. முதுகில் அண்ட் சம் அதர் பிளேசஸில் இருக்க மார்க்ஸ் வந்து ஐ ஹாவ் அ சிகரெட் மார்க்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாக எனக்கு இது எப்போவுமே என்னோடய பாடியில் அங்கங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்த மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நடிக்க வந்துட்டியா, இதெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ டோன்ட், அப்போ தோணுச்சு என்னடா இந்த கலர்லாம் அப்படி சொல்கிறாங்க, அட்டக்கரேன்னு இருக்கவங்களாம் நடிக்கிறாங்க, அட்டக்கரேனில் இருக்கவங்களாம் ஸ்க்ரீனில் வராங்க, நம்ம கலருக்கு என்ன, நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணதான். அண்ட் ஐ லவ் மை டோன். இந்த டோன் யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஒன்று ஃபுல் ஒயிட்டாக இருப்பாங்க, இல்லை ஃபுல் டார்க்காக இருப்பாங்க, இல்லை மாநிறமாக இருப்பாங்க. அந்த டஸ்கி டோன் அப்படின்ற அந்த கலர் வந்து இட்ஸ் குவைட் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். கேமராக்கு ரொம்ப அழகாக. யா ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஸோ நல்லா என்ன நான் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஃப்ளாஸுமே வந்து எனக்கு ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சது. என் பெல்லியாக இருக்கட்டும், என்னோடய ஸ்ட்ரெச் மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய பிளாக் மார்க்ஸாக இருக்கட்டும், ஐ லவ் த வே தட் இஸ். ஈவன் என் ஃபேஸில் இருக்க பிம்பிளாக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும். ஈவன் அதுவுமே எனக்கு அழகாக தான் தெரியுதே தவிர அதை நான் இப்போ நான் அதை மறைக்கணும்னா லிப்ஸ்டிக் போட்டு மறைச்சிருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் தட். எனக்கு என்னென்னா ஒரு திரைக்கு பின்னாடி என்னை மறைச்சிக்க எனக்கு பிடிக்கல. ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், அது வாட் எவர் த திங், அதுக்கு பின்னாடி நான் மறைஞ்சிக்க வேணாம். நானாக அழகாக இருக்கேன், என்னை எப்படி நான் கண்ணாடியில் பார்க்குறேனோ அது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ நான் அப்படி நானாக இருந்துக்கிறேன். என்னை வந்து வேறு ஒரு உருவமாக மாற்றியோ இல்லை வேறு ஒரு ஆஸ்பெக்டில் மாற்றியோ எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. ஐ லவ் த வே ஐ ஆம்.
ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் லைக் ஆஃப்டர் ஹேவிங் அ கிட், ஸோ இந்த பழைய பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு லைக் வேற ஒருத்தவங்க பார்த்து அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு உங்களுடைய கிட்டோ உங்களுக்கு குழந்தையோ அவங்கள வந்துட்டு பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை? கண்டிப்பாக கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ப்ராப்பர் எஜுகேஷன், ஐ மீன் புரிதலோடு நம்ம ஒரு விஷயம் சொன்னோன்னா குழந்தைங்க எது வேணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறேன் அப்படின்னா என்னோடய கெரியர், என்னோடய பாஸ்ட், என்னோடய ஃப்யூச்சர் எல்லாத்தையும் நான் சொல்லி தான் வளர்ப்பேன். அம்மா இப்படி இருந்தேன், அம்மா இப்படி இருந்தேன், அம்மாவுக்கு இந்த லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சு, இதுதான் அம்மாவோட லைஃப் ஸ்டைல், கண்டிப்பாக நான் சொல்லி வளர்ப்பேன். எந்த குழந்தைக்கும் புரிதல் இல்லாமல் இருக்காது. நம்ம சொல்கிற விதம் தான் அவங்களுக்கு, நம்ம எப்படி எஜுகேட் பண்ணுறோம் தான். லைக் எப்படி குட் டச் பேட் டச் இப்போ எஜுகேஷன் பண்ணுறாங்களோ லைக் கைண்ட் ஆஃப் இதையும் நம்ம எஜுகேஷன் பண்ணோன்னா யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இட்ஸ் இன் ஆர் ஹேண்ட், நாட் இன் அ சொசைட்டி ஆர் யார் வேணா இருக்கட்டும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் வர வச்சு நம்ம அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணாலே ஆனஸ்டாக எல்லாத்தையும் சொல்லிடலாம். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரப்போ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஆனஸ்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா தே டோன்ட் பி அன்கம்ஃபர்டபுள். அவங்க இன்னும் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. என் அம்மா இப்படி இருந்தாங்க, ஷீ இஸ் டூயிங் சம்திங் போல்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் தெரியுமே தவிர நத்திங், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதை இப்போவும் அதான் சொல்கிறேன். நான் வந்து யாரையுமே வந்து அவுத்து போட்டு நின்று ஷூட் பண்ணுங்கள், போல் ஷூட் பண்ணுங்கள் யாரையுமே நான் சொல்லவே கிடையாது. என்னோட பெர்செப்டிவ், என்னோட பாயிண்ட் என்னென்னா, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அது என்ன வேணா இருக்கட்டும், வாட் எவர் த திங் மேபி, அது மாடலிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை சிங்கிங் பேஷனாக இருக்கட்டும், வாட் எவர் த திங், அதை வந்து பயம் இல்லாமல் போல்டாக பண்ணுங்க. இவன் அதை பேசிடுவானோ, இதை அவன் சொல்லிடுவானோ, அந்த அந்த தாட் வேணாம், அந்த மைண்ட் செட் வேண்டாம். டூ வாட் யூ லவ் இந்த வே யூ ஆர். அவ்வளோதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.